நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்பி தான் நான் இந்த வீடியோவை தொடங்குறேன். புலி வருதுன்னு சொல்ற மாதிரி நான் ரொம்ப நாளா பெரிய ரைடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா போக முடியல. முழுக்க முழுக்க என்னோட தப்புன்னு சொல்ல முடியாது. என்னோட தப்பும் இருக்குது. நான் பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா போன மாசமே பிளான் பண்ணது ரைடு போகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என் கையிலேயே இல்லை. இப்ப கூட பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 15 நாளா நான் ரைடுக்கு ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் போகணும்னு நினைச்ச இடம் பாத்தீங்கன்னா ஸ்பிட்டி வேலி. அது போலான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னன்னா உங்களுக்கே தெரியும், மணாலி சைடெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மழை எல்லாம் ரோடு கீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் பார்த்தேன். அதனால கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தேன். சரி அது ரெடி ஆயிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் வினோத் காசால ஒரு இன்னையோட 12 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர் காசாலேயே அப்படியே ஸ்டக்காய் நின்ட்டாருங்க. எங்கேயும் மூவ் பண்ண முடியல. ஏன்னா எல்லா பக்கமே அந்த லேண்ட்ஸ்லைடு அது மாதிரி இருந்ததுனால. ஏன்னா எப்போ ரைடு போயிருப்பேன் நானு. ஆனா இருந்தாலும் நான் ரைடு போயே ஆகணும். அங்க போக முடியாது. ஓகே வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்த் சைடு தான் போகணும். பிளானை மாத்திட்டேன் நானு. சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா எப்படியாவது எங்கேயாச்சும் ட்ரிப்பு கிளம்பி ஆகணும். அது லாங் ரைடாவும் இருக்கணும். சரி நாம பாத்தீங்கன்னா நார்த் சைடு தான் போகணும். எப்படி இருந்தாலும் போற மாதிரி இருந்தாலும் நார்த் சைடு போற மாதிரி இருந்தா நம்ம ரூட் பாத்தீங்கன்னா நம்ம பலாப்பழத்தை பொழந்த மாதிரி கூகுள் மேப் போட்டாவே நாக்பூர் வழியா அப்படியே மேப்ல நடுவால தான் காட்டுது. பட் எனக்கு போன வழியில போறதுங்கிறது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மி. ஸோ நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா மேப் எப்படி இருக்குதுன்னா நான் கரெக்டா பார்க்கல. ரைட் சைடு ஐ மீன் திருப்பதி அந்த சைடு ஒடிஷா அந்த மாதிரி சைடு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மெயின் ரோட்ல போறப்ப பாத்தீங்கன்னா அது ரோடு நல்லா இருக்கும். ஹைவேஸ் உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரோடு அது நல்லா இருக்கும். பட் இந்த ரோடு அவ்வளவு இதா இருக்காது. இதுல எதுக்காக நான் இந்த ரோட்டை சூஸ் பண்ண கஷ்டமா இருந்தாலும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போன ஸ்டேட் எல்லாம் போயிட்டே இருக்கிறோம். அங்க போற மாதிரி தான் நான் கவர் பண்ணாத ஸ்டேட் இந்த பக்கம் எல்லாம் நிறைய இருக்கு, இந்த பக்கம் இருக்குது. பட் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஸ்டேட்டுகளெல்லாம் நான் கவர் பண்ண போறேன். எந்த பிளானுமே கிடையாது. நான் இப்ப வரைக்கும் ஃபைனலா ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசைப்பட்டு வச்சிருக்கேன். அது பக்கெட் லிஸ்ட்ல இருக்குது. ஆனா இது போகாத வழியில பார்க்காத இடங்களை பார்க்கணும். ஏன்னா நார்மலா நான் போன இடத்துக்கே திரும்ப திரும்ப போக முடியாது. போன ரோட்லயே போனாலும் எனக்கும் போர் அடிக்கும். ஸோ இந்த ட்ரிப்பு போகாத இடத்துல பிளான் இல்லாம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய்தான் அடுத்த இடத்துக்கு போனதுதான் அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மினிமம் ஒரு 20 to 25 days அதுக்கு மேலேயும் போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கு போது. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால போட முடியும். இப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். பட் கேட்கற மாதிரி இருக்கு சூழ்நிலை. சரி இந்த ட்ரிப்புக்கு நாம என்னென்ன கொண்டு போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்ட போறோம். ஓகேவா? இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போற ஐட்டங்கள். எனக்கே இதெல்லாம் அடுக்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மலைப்பா இருக்குது. எப்படிடா இதையும் கொண்டு போறது அப்படின்னு தெரியல. ஓகே நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஒன்று நாம யூஸ் பண்ற அந்த கிளாத் ஐட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒன்று இருக்கு. இது அந்த கேஜெட்ஸ் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டான பொருள், அந்த ஹெல்மெட் அதெல்லாம் இருக்குது. இது நம்ம ரைடிங் கியர்ஸ், இதெல்லாம் ஷூ பிளா 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 பிளா. இது நம்ம அதையெல்லாம் போட்டு அடைக்கிற ஒரு விஷயம். என்னென்னு நான் காமிச்சிடறேன் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்னர் எடுத்திருக்கேன். ஒரு 3 கர்ச்சீப் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பனியனில் ஒரு 4 பனியன், நார்மலாக ஒரு ஃபுல் ஸ்லீவில் ஒரு 2 பனியன், 2 பேண்ட்டு, ஒரு காட்டன், ஒரு ஜீன்ஸு, ஒரு ஷர்ட்டு எதுக்கு இருக்குன்ட்டு, ஒரு டவல் அண்டு இது ஒரு ட்ராயருங்க நைட் வியர் பண்ணுறதுக்கு. இது ஒரு பேண்ட்டு. இது குளிருக்கு ஒரு போடுற ஸ்வெட்டர் மாதிரி ஒரு ஹூடி. ஸோ சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐட்டம்ஸ். இந்த பேக் பார்த்தீங்கன்னா இது டாய்லெட்ரி ஐட்டங்கள், பாத்ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறது, பிளா பிளா பிளா, சோப்பு, ஷாம்பு. இது பார்த்தீங்கன்னா என்னோட மெடிசன்ஸு, குளுக்கோஸு அண்டு ஓஆர்எஸ் பொடி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதில் இவ்வளவு தான். ஒரு செப்பல் ஒன்று, பாலாக்லாவா ஒன்று, அது போக அந்த குளிருக்கு போடுற மாதிரி ஒன்று. அது கண்டிப்பாக இயர் எண்டாக போகுது. இது பார்த்தீங்கன்னா நான் இது எடுத்து வச்சேன். பட் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாததுனால இந்த எலாஸ்டிக் இது போயிடுச்சு. ஸோ நார்மலாக நம்ம என்னால் என்ன முடியுமோ அதை ஓட்ட போகிறோம். அதனால் அதை தூக்கி போட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்குள்ள பார்த்தேன் நான். மழை வர்றப்போ உள்ள ரூமுக்கு போயிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஷூ காயாது, க்ளவுஸ் காயாது, ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்திருக்கேன். பட் இது எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுன்னு தெரியல. ஒர்க் பண்ணும், ஆனால் ரொம்ப லாங் டைம் பண்ணுமான்னு தெரியல. ஒரு பெல்ட் ஒன்று. ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக். ஓகே இவ்வளோதான். இது சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம போடுற கிளாத் ஐட்டங்கள். இதுவே இவ்வளவு இருக்கு. சிம்பிளா சொன்னா 2 பேண்ட்டு, ஒரு 5 பனியனு, ஒரு 4 இன்னர். இவ்வளவுதான். நான் ஒயிட் பனியன் போட்டு தான் மேலே டிஷர்ட் அதெல்லாம் போடுவேன். பட் அது எக்ஸ்ட்ரா ஆகும், துவைக்கிற வேலையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன் நான். இதுவே இவ்வளவு இருக்கு. இது பைக்குக்கு ஐட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தமாவே கம்மி தான். இது செயின் கிளீனரு, செயின் லூப்பு அண்டு இது மினி ஜாக்கி,
இது ஒரு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது இவ்வளோதான் பைக்குக்கு நான் எடுத்துருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் அண்ட் மைக் மினி 360 கேமரா, இந்த ட்ரைபாட் மாதிரி ஒன்று, 2 இன்விசிபிள் ஸ்டிக் மாதிரி இருக்கிறது 2, அப்புறம் இது ஒன்று இப்போ தாங்க புதுசாக வாங்கினேன், இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, ஆன்டி ஃபில்ட்ரு இந்த ஒன்று இருக்குது. என்னோட பழைய கோப்ரோ கேமரா இது வந்து ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன் எப்போயாச்சும் ஒரு டைமு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்எஸ்டி, இது ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் இது வந்து அந்த டிஜேயோட பேட்ரி, சில பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஒரு 3-4 பென்ட்ரைவ், ஏன்னா மெமரி கார்டில் ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குது. இது எனக்கு ஒரு பக்கம் முதல்லேருந்தே இருந்தது, அதனால் மெமரிக்காக இதை தூக்கியிருக்கேன் நான். அண்ட் ஒரு இன்சுலேஷன் டேப் ஒன்று, ஒரு சார்ஜரு. இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கேபிள்ஸ், அதுக்கு உண்டான எல்லாமே கார் ரீடர்லேருந்து எல்லாமே வச்சுருக்கேன். ஹெல்மெட்டு அண்டு நம்மளோட கேமரா. இது வந்து நம்மளுக்கு அப்பப்போ ஏதாவது கவிதை மாதிரி தோணுச்சுன்னா எழுதுறதுக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க, கொஞ்சம் என்னென்ன செலவு பண்ணுறேன்னு நோட் பண்ணுறதுக்காக. வேறு பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் பண்ணுற ஐட்டத்துக்கு என்னோட டேபு. அந்த டேபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். இது வந்து என்னோட டாக்குமெண்ட்ஸு. வேறு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, அது ஃபுல். அப்போ இது க்ளவுஸு, இது என்னோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா புதுசாக ரைனாக்ஸ் க்ளவுஸு, ஏர் ஜிடின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாக ஆசை வாங்கணும்னு சொல்லிட்டு, பட் இது வந்து ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்களாமா. இந்த கலர் கிடைக்கவே இல்லை. நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற ஒரு துணி க்ளவுஸ் மாதிரி டக்குன்னு மாட்டிட்டு டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கும். அந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து கொல்லூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் தான் போட்டேன். 2 நாளாக தேடுறேன், அந்த க்ளவுஸை காணும் எப்படின்னு எனக்கு தெரியல. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இதை போய் நான் வாங்கிட்டு வந்தேன். த்ராட்லர் பிட் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா சம்திங் வருது, எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது, ஸோ இதுக்காக எனக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஏன்னா நம்மளுக்கு தேவை க்ளவுஸ் தான், விலை கம்மியாக கிடைக்குதுன்னா. இந்த லைட்டாக சின்ன டேமேஜ் நம்மளை என்ன பண்ண போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் பெருசாக வர, சும்மா கலர் பேடாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின் லைனர்ஸு 2மே. இந்த 2 க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் எடுக்கிறப்போ நம்ம வெளியில் சுற்றுறோம்னா இது வந்து தேர்மல் லைனர் ஜாக்கெட்டுக்கு உண்டானது, இது பேண்ட்டுக்கு உண்டானது. இது டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் டாப் பாக்ஸு. இது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுற முடியுமான்னு தெரியல, அதுக்காக பார்த்தீங்கன்னா எதுக்கும் இருக்கட்டுன்னு இந்த பேக் எடுத்து வச்சிருக்கேன் எங்கிட்ட இருந்ததுனால. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோட ஷூ பார்த்தீங்கன்னா பாட்டமெல்லாம் வந்து அந்த புதுசாக போட்ட தார் ரோடு மாதிரி அப்படியே எல்லாம் பிஞ்சு வந்துருச்சு. அரசியல் இல்லைங்க, இது சும்மா ஃப்ளோக்காக சொன்னது. எல்லாம் பிஞ்சு வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஒரே சாரில் போய் கேட்டேன், மெயில் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து 2022க்கு அப்புறம் வந்த இதுதான் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம், இதை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதுபோக பில்லெல்லாம் கேட்டாங்க. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பில்லெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ என்ன பண்ணுற, தூக்கி போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்போ இருந்து நம்ம லோக்கலில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நான் வந்து கேட்டப்போ அதெல்லாம் கொடுங்க தலைவரை, சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் டைப்பாக தான் இருக்குது. முன்னாடி வந்து இந்த ரப்பர் டைப்பாக இருந்து கொஞ்சம் குஷனாக இருந்தது, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் அது ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார், சுற்றி ஸ்டிச் போட்டார். அப்படியே இந்த பக்கம் தெரியுங்களா, ஸ்டிச்சு போட்டு இந்த இடமெல்லாம் அப்படியே வாயை பொழந்த மாதிரி ஆயிடுச்சு 2மே. அவர்னால எப்படி ஒட்டினாலும் ஒட்ட முடியல. அந்த கம்பெனி ஃபினிஷிங்கிறது வேற மாதிரி இருக்கு, இதை ஒட்டவே முடியல. நல்லா பாருங்க அது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பூட்டுங்கிறது, தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா எல்லாம் அடியில் வந்துடும், எல்லாம் நனைஞ்சிரும். ஸோ நான் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தது. இப்போ தான் இந்த க்ளூ கன் இருக்கு இல்லையா, அது எங்கிட்ட ஒன்று இருந்தது, பழசு எங்கேயோ தேடுறப்ப கிடைச்சது. அந்த ஸ்டிக்கும் இருந்தது. ஸோ நான் அதை வந்து இதை ஃபுல்லாக ஊற்றி விட்டுருக்கேன். இதெல்லாம் ஊற்றி விட்டு பாலிஷ் பண்ணியிருக்கேன். பட் எவ்வளோ தூரம் தாங்கும்னு எனக்கு தெரியல. தாங்கினா தாங்கிட்டு, இல்லைன்னா தூக்கி போட்டு ஒரு நார்மலாக ஒரு ஷூ போட்டு போயிடலாம். ஓகே, இதை நம்பி நம்ம வந்து ரைடு போகிறோம். இது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இதையெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில், ஏன்னா எனக்கு இன்னும் சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும், அப்படி சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதனால் இன்னைக்கு அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ டக்குன்னு எடிட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளோவில் தான் போட போகிறேன். முக்கியமான ஒரு விஷயம், நான் இந்த ரைடு வந்து சோலோ ரைடை தாங்க போக போகிறேன். ஏன்னா வந்து பிளான் பண்ணி தள்ளி போயிட்டே இருந்தது. நம்ம யாரையாச்சும் அப்ரோச் பண்ணி அவங்களோட போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க டைமிங் நம்ம டைமிங் செம குழப்பமாயிரும். நம்ம பிளான் இல்லாமல் போகிறோம் இல்லையா, அதனால் சோலோ ரைடு தான் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல அனுபவம் வேணும். இப்போ ஆளுகளோடலாம் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாங்குவேஜ் கூட கற்றுக்கவே முடியல. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக போகிறேன், லாங்குவேஜ் தெரியாமல் நான் எப்படி போய் நார்த்தில் போய் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஒன்ஸு நம்ம வீட்டு விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கிளம்பி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஒடியாந்துடும். இல்லைன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் நான் ஒன்று வச்சுருக்கேன். அவன் மராத்தி பேசினாலும் சரி, ஹிந்தி பேசினாலும் சரி, எந்த லாங்குவேஜ் பேசினாலும் சரி, நான் தமிழில் தான் பேச போகிறேன். தமிழில் தான் நம்ம பாடி லாங்குவேஜ் அவன் கண்டுபிடிச்சி போகிறான். என்ன கேட்க போகிறோம், பெட்ரோல் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, தங்குறதுக்கு ரூம் எங்கே இருக்குது, சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும், இவ்வளோதானே. அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த இதில் லேப்டாப்பை காட்டவே இல்லை. லேப்டாப் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. பின்னாடி பேக்ரவுண்டில் பயங்கர சவுண்டு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் என்னால் வீடியோ எவ்வளோ தூரம் எடிட் பண்ண முடியுமோ எடிட் பண்ணி நான் போட போகிறேன். அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த ட்ரிப்பு கிளம்புறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். மேடம் வாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, பொய் 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 என்ன பொய் பொய் பொய், பல்லு மட்டும் தான் விளக்கி இருக்குதா. அப்படியே காலையிலேருந்து வேலை. இன்னைக்கு கம்பெனியில் வேலை இல்லை, ஒரு 3 நாள் ஆச்சு வேலை இல்லை. ஸோ வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். விட்டா முடியவே முடியாது என்னால். இதுக்கு எவ்வளோ முட்டுக்கட்டை சொன்னேன்லங்க, 1 மாதமோ 2 மாதமோ எத்தனையோ பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனை ஒன்று தான். நான் வந்து ஒரு 25 நாள் இல்லைன்னா மேடம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஓகே, இப்படியும் இல்லை அப்படின்னு அதாங்க அந்த குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, அது ஃப்ளோ வரவே மாட்டேங்குது. ஓகே, அடுத்த ஒரு ரைடு வீடியோவில் தான் நான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் சந்திப்போமா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.